உடம்போட வளைவு நெளிவு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறது இல்ல. கவர்ச்சி, ஈர்ப்பு, இழுப்பு. பெண் என்பவள் உடல் அதான். பொண்ணுன்னா பல்ல காமிச்சு போனான்னு தான் சொல்லுவாங்க. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனுமார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. நம்ம குழந்தைய இன்னும் கொஞ்சம் புத்தி வளர்க்கணும். சித்தா படம்லாம் பார்க்கும்போது நிஜமாவே அவ்வளவு மன உளைச்சலா இருந்தது. கண்ணு முடிக்க ஒரு ரொமான்ஸ் வருது, வேணா பார்க்காது. இப்ப இருக்க திரையில மட்டும்தான் அதை பாக்குறீங்களா? கண்ணை முடிக்கிறது. அந்த அழகுடைய டெஃபினிஷனே மாறி போயிடுச்சு. அந்த காலத்து ஹீரோயின் பாருங்க, இப்போ உள்ள ஹீரோயின் பண்றதை நாங்க பண்ண முடியுமா? இந்த காவலையாக்கெல்லாம் நம்ம ஆட முடியுமா? அந்த காலத்துல அதுக்கு தனியா இருப்பாங்க, அது ஜென்ஸ்க்கான அந்த அந்த ஒரு மசாலா தேவைப்பட்டுச்சு, காமிப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, எல்லாம் திணிக்கப்படுது. திருப்பி 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 குழந்தைகளுக்கு எப்படி இப்ப நோ சொல்ல முடியும்? பார்க்கத்தானே செய்வாங்க. உடம்போட வளைவு நெளிவு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறது இல்ல. நிலா காயுதே அதுல எல்லாம் ரொம்ப இதா ரொம்ப குட்டி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. கவர்ச்சி, ஈர்ப்பு, இழுப்பு. ஒரே காரணம் அவ்வளவுதான். பெண் என்பவள் உடல் அதான். பொண்ணுன்னா பல்ல காமிச்சு போனான்னு தான் சொல்லுவாங்க. அவர் ஒரு மாதிரி கடுக்கடுன்னு என்ன பார்த்துட்டு தென் யாரோ பில் போட வந்தப்போ வந்தோடனே ஆஸ் யூஷுவல் ஒரு நக்கல் பார்வை, நம்மளை அவாய்ட் பண்றது. ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டே இருக்கு அப்படின்னு இப்ப படம் மூலியமாக நிறைய அவேர்னஸும் வந்துட்டு இருக்கலாமா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது நாள் வரைக்கும் வந்த திரைப்படத்துல வந்த காட்சிகளை விட சமூகத்துல வெளியில நடந்ததுதான் அதிகம். எங்களுக்கு மெயின் சோர்ஸே கால பத்திரிகைகள். பிரட்டி பார்த்தா ஒரு டைரக்டருக்கு அவ்வளவு கதை கருக்கள் கிடைக்கும். பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ், ரியல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி அந்த அவுட்லைனை மட்டும் அவங்க எடுத்துட்டு அகெயின் இட் இஸ் இமேஜினேட்டிவ் ஒன்லி. நம்ம நார்மல் லைஃப்ல நடக்கிறது அவங்க காமிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் எவ்ரி திங் வில் பி டிசைன்ட். ஆனால் உங்கள் லைஃப்ல நடக்குது பாருங்க சிலது, அதை யாராலையும் டிராஃப்டே பண்ண முடியாது. இட் இஸ் த ரியாலிட்டி. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. பட் ஆனால் அந்த நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேகசின்ஸ் அண்ட் தென் எவ்ரி திங் தட் லிட்ரரியில் நிறைய நாலேஜ் வருது மூவிஸில் பார்க்கறத விட. இந்த கலாட்டா கல்யாணம், படிக்காத மேதை அப்படியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட உள்ள போயிட்டு வரையில ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. மீடியாங்கிறது மெசேஜ் சொல்றதுக்கு. இப்போ ரொம்ப சினிமா பார்த்துட்டு வந்தா இன்னும் ஒரு 4 நாளைக்கு நம்ம நம்ம ஒரு மூவியா கிரியேட் பண்ணும்போது ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு அவங்க அப்படியே தத்ரூபமா எடுக்க முடியாது. சரி, ரியலிஸ்டிக்கா சில விஷயம் மாத்தி ஒரு படமா என்ன கொடுக்க முடியுமோ, 3 years என்ன கொடுக்குமோ அதை தான் அவங்க பண்ண முடியும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சில விஷயம் இமேஜினேஷனா இருக்கலாம், சில விஷயம் ரியாலிட்டியா இருக்கலாம். படங்கள்ல நமக்கு நிறைய மெசேஜ் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா எல்லாரும் அந்த வாழ்க்கையை வாழ மாட்டோமான்னு ஆசைப்பட்டிருப்போம். ஏன்னா அது கூட்டு குடும்பம் உடைஞ்சதுனால இன்னைக்கு களம் இல்லமா எடுக்கிறதுக்கு. ஒரு நாட்டுல இவ்வளோ விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி அதை நீங்க காட்ட முடியும்? இப்ப இருக்க பெற்றோர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு காரணமே திரைப்படங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு காட்சிகள் வரும்போது, ஓ உலகத்துல இப்படியே ஒரு விஷயம் நடக்குதா, நம்ம குழந்தைய இன்னும் கொஞ்சம் புத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வி கான்ட் பிளேம் த ஃபிலிம்ஸ் அலோன். சித்தா படம்லாம் பார்க்கும்போது நிஜமாவே அவ்வளோ மன உளைச்சலா இருந்தது. அது நம்ம ரியலிஸ்டிக்கா அது ஒரு படம் தெரிஞ்சே நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. பட் இதை பார்த்து நிறைய பேர் அவேர்னஸ் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சில மிருகங்களும் இருக்காங்க. சில படங்கள் பாத்தீங்கன்னா அம்மாங்களா பாத்தீங்கன்னா இப்ப இருக்க கண்ணு முடிக்க ஒரு ரொமான்ஸ் வருது, வேணா பார்க்காது. இல்ல திரையில மட்டும்தான் அதை பாக்குறீங்களா? கண்ணை முடிக்கிறது இல்ல இது நடக்குது இல்லம்மா, அதுதான் வெளியில வாங்க. வெளியில நான் சென்னை கிராம அந்த ரூரல் சைடுல சென்னையில பாருங்க எப்படி எப்படி ஒரு காஃபி ஷாப்ல போய் 2 hours போய் பாருங்க. ஃப்ரைடே வீக்கெண்ட் போய் பாருங்க. நாங்க சினிமால காமிக்கிறது ரொம்ப குறைவு. படம் மாதிரி சொல்றீங்க, கீழ சில்லறை போட்டுட்டு எல்லாம் அந்த இல்ல அக்கா, நம்ம ஒரு காஃபி ஷாப்ல உட்கார போது பார்த்தோம் இல்லையா, பார்த்த விஷயம். மூவிக்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. இப்ப இல்ல மூவில அதெல்லாம் ரியாலிட்டி ஷோவே நடக்குது. அன்னைக்கு சினிமா மட்டும்தாமா ஒரே என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு அப்படி கிடையாதுடா. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள குறைஞ்சாச்சு இன்னைக்கு. ஏன்னா அவங்க தேடுறது விஷயங்கள் அந்த திரைப்படத்துல இது இல்ல. அந்த காலத்து ஹீரோயின் பாருங்க, நல்ல நல்ல ஹெஃப்டியா, நல்ல பிக் மேடா, நல்ல டாலா அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, இப்போ இந்த 0 சைஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க. ஸோ நம்ம போய் கம்ஃபர்டபுளாக அவங்கள பார்த்துட்டு வருவோம். ஹீரோனா ஒரு 40-45 இயர்ஸில் ஒரு சிவாஜியோ ஒரு எம்ஜிஆரோ வந்தார் அப்படின்னா நம்ம அவங்களோட நம்ம மைண்ட்குள்ளே ஆஹா பரவாயில்ல, நம்ம ஹீரோயினை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கூட நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ரஜினி கமல் காலமும் அப்படி தான் இருந்தது. எங்கள் காலம் ரஜினி கமல் காலம். இளமை ஊஞ்சல் அடிக்கிறது படம் பார்த்தோன்னா எல்லாருமே அவரோட டான்ஸ் ஆடி இருந்திருப்பாங்க மனசுக்குள்ளே. அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை.
அந்த அழகுடைய டெஃபினிஷனே மாறி போயிடுச்சு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறி போயிடுச்சு. நீங்கள் அங்கேருந்து பார்த்து நம்ம கற்றுட்டு வர்ற விஷயங்களை வந்து அப்போ வந்து உடனே அந்த சாரி வாங்குவோம், உடனே அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் போவோம், உடனே சைடில் ரோஸ் குத்துவோம், உடனே நாங்கள் சைக்கிளில் போவோம். அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ பண்ண முடியுமா? இப்போ உள்ள ஹீரோயின் பண்ணுறதை நாங்கள் பண்ண முடியுமா? நீங்கள் பண்ண முடியுமா? ஒரு டான்ஸ் வந்து நீங்கள் ஒரு பாட்டே நான் சொல்கிறேன், இந்த காவாலயாக்கெல்லாம் நம்ம ஆட முடியுமா? அது இது வந்து நீங்கள் எந்த விதத்தில் இதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்கன்னு தெரியல. அந்த காலத்தில் அதுக்கு தனியாக இருப்பாங்க, அது ஜென்ஸ்க்கான அந்த அந்த ஒரு மசாலா தேவைப்பட்டுச்சு, காமிப்பாங்க, பார்ப்பாங்க, அதை நீங்கள் பார்க்கலாம், பார்க்காம போகலாம். இப்போ அப்படி இல்லை, எல்லாம் திணிக்கப்படுது. திருப்பி 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 டிவியில் வருது, செல்ஃபோனில் வருது, அங்கே வருது, இங்கே வருதுங்கும் போது இப்போ நானே ரொம்ப டிவி பார்க்க மாட்டேன், நானே ரொம்ப மூவி போக மாட்டேன். ஆனால் 1.5 மணி நேரம் நான் ஓஎம்ஆர்லேருந்து ஆஃபீஸ் போகிற வரைக்கும் எப்படியும் செல்ஃபோன் பார்த்தேன்னா எல்லாமே பார்த்துருவேன். ஏன்னா திருப்பி திருப்பி அதுவும் வருது, திருப்பி திருப்பி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு எப்படி எப்போ நோ சொல்ல முடியும்? பார்க்கத்தானே செய்வாங்க. அப்புறம் அடுத்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஜீன் ஒரு 4 டாப் வாங்கினா இந்த லெக்கிங்ஸ்னு ஒன்று, அது வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம பட சக்கரவர்த்தியின் திருமகன் அதுல எல்லாம் அந்த ஃபைட்டிங்காக போடுவார். அந்த அதுக்காக அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண இதுதான். எங்கள் ஊரில் நான் லைட்டர் வைன் நான் சொல்கிறேன், எங்கள் ஊரில் பருப்பு கடையில் இப்படி நீளமாக அது போட்டு ஒரு பருப்பாக கட்டி கொடுப்பாங்க. அதுதான் அந்த லெகிங்ஸ். இல்லை அதில் என்னடாடா அது இந்த உடம்போட வளைவு நெளிவு எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறது. அந்த ஆடைகளை பற்றி பேசும்பொழுது இப்போ சில்க் ஸ்மிதா அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் ஒரு டிக்னிஃபைட் தோ அந்த ஒரு கிளாமர் அவங்க கிட்ட இருந்தாலும் அது திரையிலையா ஆஃப் ஸ்கிரீனா? ஆன் ஸ்கிரீன்ல வச்சுக்கலாம், ஆஃப் ஸ்கிரீனா சொல்லாமே. ஆன் ஸ்கிரீன்ல ஒண்ணு அவங்க குட்டி குட்டி Dress தான போடுறாங்க. அதுமா அது ஒரு கொஞ்சம் டிக்னிஃபைடா இருந்தது. சி பாக்குறவங்களுக்கு ஓகே, மேபி ஒரு சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் நம்ம அப்படி சொல்லலாம். அந்த விஷயம் அழகா கேரி பண்ணா அவங்களுக்குன்னு ஒரு இல்லடா டிக்னிஃபைடுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த நீலா காயிதே சில்க் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. லைக் வந்து அந்த நிலா காயிதே அதுல எல்லாம் ரொம்ப குட்டி Dress தான் போட்டிருப்பாங்க நேற்று ராத்திரி அதுலாம். பட் அப்போ குறிப்பிட்ட அந்த கவர்ச்சி நடிகைகள் மட்டும் ஆடிக்கொண்டிருந்தது. அது தடம் மாறி. ஆனா இல்லம்மா, அவங்க சினிமாக்காக சில விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன பண்ணாலும் அவங்க என்னப்பா ஷீஸ் அ டான்சர் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துறாங்கல்ல. நீங்க இப்போ இவங்களை எடுத்துட்டாலும் சரி, இவங்க 2 பேர் நடிகை, அவங்களுக்கு என்னப்பா நடிகை, அவங்கள மேலே வந்துடுவாங்க, ஷார்ட் போட்டு எடுப்பாங்க. அது பேசப்படக்கூடிய எங்க ப்ரொஃபஷன்ல அதுல இருக்கு. எங்க ப்ரொஃபஷன்ல வந்து ஒரு ஜென் வந்து ஒரு பொசிஷனுக்கு வந்தா அவர் வந்து கஷ்டப்பட்டு நடிச்சு அவர் திறமை காட்டி வந்திருக்காரு. நாங்க ஏதாவது ப்ரொமோஷன்ல ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சு போயிட்டா இல்லைங்க அவங்க என்ன அந்த டாக் எப்பவுமே என்ன அப்டேட் ஆனாலும் இப்போ நம்ம 2020 கவர்டு. நீ ஜென்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கவர்டு. நீ என்ன பாட்டி நீ பழைய பாட்டுங்களை பாரு எல்லாம் சட்டப்படுறாங்க. பெண் குழந்தைங்களுக்கு தான் குறைவான உடை விடுத்துப்பாங்க. ஏன்னா பெண்மை என்ன சொல்றது, கவர்ச்சி, ஈர்ப்பு, இழுப்பு ஒரே காரணம். பெண் என்பவள் உடல் தான். உங்க கணவனுக்கு நீங்க உடல் தான், சமுதாயத்துக்கு நீங்க உடல் தான். அதை வச்சுதான் அவளை அடிக்க முடியும், அதை வச்சுதான் அவளை பேச முடியும், அதை வச்சுதான் அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ண முடியும். அவளுக்கு திறமை இருக்கு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி அவங்க ப்ரொஃபஷன்ல சொல்றாங்கிறாங்க. எல்லா ப்ரொஃபஷன்லயுமே நீங்க முன்னேறிட்டீங்கன்னா பொண்ணுன்னா பல்ல காமிச்சு போனான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ப்ரொஃபஷன் அந்த ப்ரொஃபஷன் வித்தியாசமே கிடையாது. இல்லை ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் ஐ ரியலி வாண்ட் ரெஜிஸ்டர் ஹியர் பிகாஸ் நான் ஒரு வாட்டி மேம் ஹானஸ்ட்டாக வந்துட்டு இந்த கோயம்பேடு சர்க்கிளில் வந்து நான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போது வந்து திடீர்னு வந்து க்ராஸ் பண்ணி நான் போக வேண்டியது இருந்தது. பட் அந்த சிக்னலை க்ராஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் போயிட்டேன். பிகாஸ் என்னன்னா வந்து சிக்னல் போட்டாங்கன்னு நினச்சேன், முன்னாடி இருந்த லாரியால் என்னால் போக முடியல. ஐ வென்ட் த்ரூ. இது ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ வந்து ஒரு போலீஸ் இஸ் அ ஹையர் அஃபிஷியல் டிராஃபிக் போலீஸ் அண்ட் இன்னொரு போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. அவர் ஒரு மாதிரி கடுக்கடுன்னு என்னை பார்த்துட்டு தென் யாரோ பில் போட வந்தப்போ பார்த்துட்டு யூ கேன் கோ அப்படின்னாங்க. உடனே எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுது. பிகாஸ் ஐ டென்ட் கேரி நான் வந்து பேக் எடுத்துகிட்டு போகல, சும்மா ஒரு இதுக்காக போனேன். அப்போ உடனே நான் சொன்னேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, வாட் எவர் ஐ வாண்ட் டு பே ஐ வில் பே யூ, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அப்போ சொன்னாங்க கவர்மெண்ட் வந்து எனக்கு நல்ல டீசெண்டான சம்பளம் கொடுக்குறாங்க, நீ என்ன அவசரத்தில் போகிறேன்றது தெரியல, நீ என் பொண்ணு மாதிரி இருக்கம்மா, அதனால தான் போக சொன்னோம். ஐ எம் கெட்டிங் அ டீசன்ட் அமௌண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனி திங் ஃப்ரம் யூ அப்படின்னு சொன்னார். இதை வந்து கூட இருக்கிற இன்னொரு ஆள் என்ன சொல்லலாம், இந்த அம்மு அழகா இருக்கிறதுனால விட்டுட்டாருன்னு சொல்லலாம். அவர் அடுத்து வர்ற ஒரு 50 வயசு ஆள் அவர் நிப்பாட்டி ஃபைன் வாங்கியிருந்தாருன்னா டெஃபினட்டாக இது நடந்திருக்கும். போலீஸ்காரங்க மனிதர்கள் தான், நாங்கள் ஒன்றும் வானத்துலேருந்து குதிக்கலை, சொசைட்டிலேருந்து தான் வர்றோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமும் இங்கேயும் இருக்குது.
ஸோ அந்த பெர்சன்டேஜ் வந்து எப்படி நம்ம சொசைட்டியில் அதிகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ இங்கேயும் அந்த நெகட்டிவ் பெர்சன்டேஜ் வந்து அதிகம் இல்லை. எங்க ப்ரொஃபஷன்லேயே வந்து நான் ஸ்டார்டிங் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எனக்கு ஆக்டிங் ஃபீல்டு டோட்டல் ஜீரோ. எனக்கு தெரியாது, ஒரு ஆக்சிடென்ட்ல தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தோடனே ஆஸ் யூஷுவல் நான் ஃபேஸ் பண்ணது கேலி, கிண்டல், ஒரு நக்கல் பார்வை, நம்மளை அவாய்ட் பண்ணுறது, ஒரு போட்டியாக நினைக்கிறது, இதுதான் நடந்தது. அதெல்லாம் பண்ணதும் ஒரு ஜென்ஸா. பட் எனக்கு இந்த ப்ரொஃபஷனை பற்றி கொஞ்சம் சொல்லி கொடுத்தது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதும் பார்த்தா ஒரு ஜென் தான். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அனுமார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் Disney+ Hotstar.